வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா worst and weirdest Indian street food. சாப்பிட்றதுக்கு என்ன மெனு இன்னைக்கு? இட்லிப்பா. இட்லி இட்லி எவ்ரி டைம் இட்லி, தோசை, சட்னி, சாம்பார். இது விட்டா வேற எதுவுமே தெரியாது உங்களுக்கு? ஃப்ரீயா இருக்க டைம்ல படிச்சு கத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரெசிபி புக் வாங்கி கொடுத்துருக்கானா இல்லையா? இன்னைக்கு என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு தெரியல. ரோசா பஜ்ஜி மாவுல போடுறானுங்க. என்னடா பக்கோடா செய்யறானுங்க அதை வச்சு. இவங்களெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதாடா. ஒரு ரோஸை கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணி பார்த்திருக்கேன், அதை வச்சு மாலை கட்டி பார்த்திருக்கேன். இவனுங்க என்னடா அதை வச்சு பக்கோடா பண்ணிட்டு இருக்கானுங்க. இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? அவனுங்களுக்கெல்லாம் நான் எவன்டா? இன்னொரு வீடியோ இருக்கு போலயே. பாத்தீங்களா? அதை சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு. ஒருவேளை நல்லா இருக்குமோ? எப்படி சார் இருக்கு? ஆக்சுவலி நல்லாவே இருக்கு. அடுத்து எந்தெந்த பூ வச்சு என்னென்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. அழாதீங்கம்மா, சங்கீதா அழாதம்மா. அழாத சங்கீதா அம்மா. அடுத்து கனகாம்பரம், டிசம்பர், மல்லி, முல்லை, சாமந்தி, இப்படியே போனா எல்லா பூவையும் ஒடிச்சிருவானுங்க போல. இதை ஃபர்ஸ்ட் நிறுத்தணும்டா. You think you can stop me? You think you can stop me? No one can stop me. ஐஸ்கிரீம் வச்சு பண்றானுங்க. ஐஸ்கிரீம்ல பஜ்ஜா. வச்சு பஜ்ஜி போட்டு அது பொரிக்கிறானுங்க. சாக்கோபார் வந்துட்டு கூலா இருக்கும், பஜ்ஜி வந்துட்டு சூடா இருக்கும். அதை வச்சு இவனுங்க எப்படா பஜ்ஜி போட்டு சாப்பிடுறானுங்க? அது சாப்பிடணும்னு உள்ள இருந்து சொல்லுது சார், சொல்லுது. அதனால தான் சாப்பிடுறேன். அப்படியே சூப்பரா இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, பிடிக்கும். இந்த பஜ்ஜி போட்ட மட்டும் என் கையில கிடைச்சா உன்னை 4 வார்த்தை நாக்கு புடுங்க கேட்கணும். உன்னை கண்டாந்துண்டமா வெட்டி வெட்டி போடணும். அது எப்படி மெல்ட் ஆகாம இருக்குமா உள்ள? அப்படியே பாருங்களேன், அப்படியே மிளகா பஜ்ஜி எடுக்கிற மாதிரி அப்படியே அழகா எடுக்கிறானுங்க. தொண்டை கவ்வுது. அழுக முடிஞ்சவங்க அழுதுருவாங்க, அழுக முடியாதவங்க அந்த அழுகையை அடக்கி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அடக்கி வச்சுட்டு வந்துட்டான். கடைக்கு ஆரம்பிக்கிறது வேப்பிலையா? ஐயோ, அதை வச்சு என்ன சம்பவம் பண்ண போறான்னு தெரியல. வேப்பிலையை நறுக்கிட்டு இருக்கான். थोड़ा बर्तन ले लो। क्या कहते हैं? आपका बन गया नीम का पराठा। कड़वा तो है, लेकिन प्याज के साथ जो टेस्ट आ रहा है ना वो ज्यादा अच्छा है। इस पराठे को खाना है ना आपको आना पड़ेगा। अल्लाह आगरा के सामने होल्डिंग शोरूम के पीछे जय श्री राम पराठे वाले। வேப்பிலைய வச்சு ரொட்டி செய்யற
இதுக்கு அந்த கோட் படத்துல சாப்பிட்ட அந்த ரொட்டி கூட பரவாயில்ல. அதை கூட சாப்பிடலாம் போல. இது என்னடா அவ்வளவு கன்றாவே செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே அந்த நீம் ஜூஸ் குடிச்சதுக்கே அவனுக்கு எனக்கு 2-3 நாள் எனக்கு ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. அது வேற ஒரு பொண்ணு வேற ரிவ்யூ பண்ணுது. எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? பயமா இருக்குதுடா. இதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்தாலே சாப்பிட முடியாது. இது அப்புறம் காசு கொடுத்து வாங்குறானுங்க. சாப்பிடு சாப்பிடு. அப்போ நான் மனுஷன் இல்லையாடா? தர்மம் பண்றேன். நார்மலா புரோட்டா சாப்பிட்டாலே அடைச்சுக்கும் ஒன்றும் வராது. இதை நீம் புரோட்டா சாப்பிட்டா எப்படா வரும்? வருமாடா? தலைவா உன் காது கேட்கலையா? வா சாமி, எங்க குல சாமி, வா ராஜா, எங்க ராஜாத்தி ராஜா. யாரா அவனுங்க? ஐயோ மட்டும் சாப்பிட்டா என்னடா ஆகுது? நினைச்சாலே ஈரக்கோலை நடுக்குதுடா. கண்ணை கட்டுதுமா, நாக்கெல்லாம் எரியுது. அப்படி காரமா ஒரு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டாலே என்னால தாங்கிக்க முடியாதா? ஆனா தம்பி துரை, இவனை சீக்கிரமா ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. எப்படி ரத்தம் வருதுன்னு பாரு. கையை விட்டு நோண்டி கிண்டி எடுக்கிறான். அது கூட்டமா இவ்வளவு கூட்டம் வருது. அவன் கையை விட்டு எடுத்தது கூட பெருசா தெரியல. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இவனுங்க கூட்டமா வரானுங்க. அப்படியே என்னமாமா இது? என்ன நொன்னா மாமா, பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி முக்கிறாங்க. தெரியலடா, என்னன்னு தெரியலடா. ஃப்ரைடு கிறிஸ்பி பர்கர் பாப்போம். சாப்பிடுவாங்க. வேணாண்ணே, எனக்கு வேணாண்ணே. வாப்பா, நான் வரலண்ணே. நானே ஏற்கனவே டிப்ரெஷனில் தான் இருக்கேன். இந்த வீடியோ பார்த்த பிறகு இன்னும் டிப்ரெஷன் தாண்டா ஆகுது. ஏன் ப்ரோ ஆல்ரெடி டிப்ரெஷன்ல இருக்கோம் ப்ரோ, ஏன் ப்ரோ என்ன இருக்கீங்க? ஒரு பர்கர் எப்படி இருக்குமோ அதை அப்படியே செய்யாம நான் அதுல புதுசா என்னோட ஐடியாலஜியை புகுத்தி நான் இன்னோவேட்டிவா பண்ணுவேன்ட்டு கண்ட கருமத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்டா. டேய் சாவடிக்கிறாங்க இவனை போட்டு. ஒரு நார்மல் பர்கர் வந்துட்டு இப்படி இருக்கு. We can rule the world. No. Can. அதை ரீமேக் பண்ணது இப்படி இருக்கு. We can rule the world. No. Can. இவனுங்கெல்லாம் ரோட்ல ஓட விட்டு அந்த பர்கரை வச்சே அடிக்கும்டா. இதெல்லாம் நாய்க்கு போட்டா நாயே திங்காதுடா. நாயே சொல்லும், கண்டதை திங்கிறதுக்கு நான் என்ன மனுஷனாடா? எங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குடா. சூடு சொரணை இல்லாதவன் வேணா உட்கார்ந்து சாப்பிடுவான். நான் வரேன். இதை வந்துட்டு சாப்பிடுறது இல்ல, பார்த்தாலே வாந்தி தாடா வரும். இந்த ரெகுலரா பர்கர் சாப்பிட்டு இருப்பாங்களே அவங்கலாம் இந்த வீடியோ பார்த்தா தூக்கமே வராதுடா. நைட்டு ஃபுல்லா தூக்கமே வர மாட்டேங்குது. நைட்டு ஃபுல்லா தூக்கமே வர மாட்டேங்குது. தூக்கமே வர மாட்டேங்குது. நைட்ல தூக்கமே வர மாட்டேங்குது. லேச வச்சு ஏதோ சம்பவம் போல. அதுக்குள்ள முக்கிய குத்துறாங்க.
என்னடா அப்படியே போட்டு கவர்ல போட்டு வேக வைக்கிறானுங்க. ஒரு லேஸ் ஆம்லேட்டா? கன்றாவியே, என்ன கர்ம சாயுது. ஒரு லேஸை வச்சு ஒரு கன்றாவியான ஒரு டிஷ் செய்யணும்னு நினைச்சீங்க, ஓகே தான். அதுக்குன்னு அந்த கவரோடையா வேக வைப்பீங்க? கிண்டி பாழ போடுனதே போயிடுச்சு.